ஹலோ, ஸ்போக்கன் இங்கிலீஷ் 5 ஸ்டெப் மூலமா ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்க போறோம். சோ என்னோட ஆஃப்டர்நூன் நினைஞ்சிருக்காங்க. ஆஃப்டர்நூன் நல்லா இருக்கீங்களா? எஸ் சார், ஐ அம் ஃபைன் சார். ஹவ் ஆர் யூ சார்? எஸ் ஐ அம் ஃபைன். நான் உங்களுக்கு 5 வார்த்தை கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். ஓகே சார். சோ முதல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிட். இந்த வார்த்தையோட மீனிங் என்ன? ஸ்லிட் அப்படின்னா ஸ்லைடுடைய பாஸ்ட் தான் ஸ்லிட்னு சொல்றோம். இதோட மீனிங் டு மூவ் ஸ்மூத்லி அலாங் எ சர்ஃபேஸ். அதாவது ஒரு இடத்துல இருந்து வழுக்கி போறது, சறுக்கி போறது. எக்ஸலன்ட். இப்ப நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வந்து கீழே இறங்குது அப்படின்னா அது ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை இங்க். இந்த வார்த்தைக்கு எனக்கு சினானிம் கொடுங்க. இங்க் அதோட சினானிம்ஸ் என்னன்னா டைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு லிக்விட் மைய சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சைன் சொல்லலாம். வெரி குட். சோ இப்ப 2 கம்பெனில ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அதை நம்ம இங்க்னு சொல்லலாம். மூணாவது இம்பிரிண்ட். இந்த வார்த்தைக்கு எனக்கு ஆன்டனிம் கொடுங்க பார்க்கலாம். இம்பிரிண்ட் உடைய மீனிங் வந்து ட்ரேஸ் சார். அதோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா எரேஸ் பண்றது. எக்ஸலன்ட். சோ இம்பிரிண்ட் சொல்லும் போது இப்ப விலங்குகள் நடக்குது பாத்தீங்களா, அந்த தடம், அதை இம்பிரிண்ட் சொல்லலாம். ரெண்டாவது இப்ப பழைய காலத்துல ஏதாவது எழுதி வச்சிருக்காங்க, அதை இம்பிரிண்ட் சொல்லலாம். அடுத்து ஒரு சூப்பரான பிரைஸ் ஹிபி ஜிபிஸ் அப்படின்னா என்ன? ஹிபி ஜிபினா ஒரு ஃபீலிங் ஆஃப் நர்வஸ்னஸ், அதிகப்படியான பயத்தை சொல்லலாம் சார். ஓகே, நம்ம பயத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஹிபி ஜிபிஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். சோ ஐ திங்க் வியூவர்ஸ் தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் வேர்ட் இதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க சொல்லணும். நீங்க ரெசிலியன்ட் அப்படின்னா என்ன? ரெசிலியன்ட் வந்து அட்ஜெக்டிவ் சார். வெரி குட். சோ இப்போ ஒரு கம்பெனி அதாவது ஒரு பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ரெசிலியன்ட் சொல்லலாம். சோ இது போல நீங்க தொடர்ந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.